கர்த்தருடைய வல்லமை யாரை தொடும்? யார் அவர் மீது அதிகமாக விசுவாசம் வைக்கிறீர்களோ, நம்புகிறீர்களோ, உங்களை தொடும். வேத புத்தகத்திலே வாசிக்கும் போது இயேசுவை யார் யார் நன்றாக விசுவாசித்தார்களோ, அவர் மீது நம்பிக்கை வைத்தார்களோ, அத்தனை பேருக்கு என்ன செய்து அற்புதம் நடந்துச்சு. ஒரு திமிர்வாதக்காரன மேல கூரையை பிரிச்சு கீழே இறக்குனாங்க. அந்த திமிர்வாதக்காரனுக்கு ஒன்றும் முடியாது. அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னு வேதத்துல சொல்லல. ஆனா 4 பேர் அவனை தூக்கி கொண்டு மேல இருந்து கீழே இறக்குனாங்களே. வேதம் சொல்லுகிறது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, Jesus looked at their faith. யார் விசுவாசம்? அந்த 4 பேருடைய விசுவாசத்தை அந்த பார்த்தாரு. எப்படி இருப்பினும் ஒரு அற்புதம் நடைபெறுவதற்கு விசுவாசம் அங்கே தேவைப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமை உனக்குள்ளே செயல்படுவதற்கு நீ கர்த்தர் மீது முழுமையான ஒரு விசுவாசத்தை நீ வைக்கும் போது அந்த வல்லமை அற்புதம் உனக்குள்ளே செயலாற்றப்படும்.